மட்டக்களப்பு நகர் பகுதியில் 41 மில்லியன் செலவில் உள்ளக வீதிகள் மற்றும் வடிகான்கள் புனரமைக்கும் பணிகள் ஆரம்பம். மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட லயன்ஸ் கிளப் வீதி 1 மற்றும் 5 குறுக்கு, பூம்புகார் 8 குறுக்கு வீதி உட்பட 710 மீட்டர் நீளமான உள்ளக வீதிகளுக்கு காப்பற்றிடும் பணிகளையும், 100 மீட்டர் நீளமான சூர்யா ஒழுங்கை 2 குறுக்கு வீதிக்கான கொங்கிரீட்டிடும் பணிகளையும், 120 மீட்டர் நீளமான வடிகால் புனர் நிர்மாண பணிகளையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதிச் செயலாளர் நிர்வாகம் வைரமுத்து பஞ்சலிங்கம், இளைஞரணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார், கிறிஸ்தவ மத விவகார இணைப்பாளர் மரியநேசம் திவாகர் ஆகியோர் இணைந்து ஆரம்பித்து வைத்திருந்தனர். மட்டக்களப்பு நகரை அண்டிய குறித்த பிரதேசத்தில் காணப்படும் இவ்வீதிகளானது மிக நீண்ட காலமாக செப்பனிடப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வந்ததன் காரணமாக மக்கள் தமது அன்றாட போக்குவரத்திற்கு பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதோடு, போதிய வடிகான் அமைப்பு வசதி இல்லாமையின் காரணமாக பருவமழை காலங்களில் நீர் தேங்கி நிற்பதன் நிமித்தம் மக்கள் பல்வேறு சுகாதார பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வருகின்றனர். எனவே குறித்த விடயம் தொடர்பில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களிடம் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் 41 மில்லியன் செலவில் குறித்த உள்ளக வீதிகள் மற்றும் வடிகான்கள் புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மக்கள் தொடர்பு அதிகாரி கமல்ராஜ், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர்கள், பொது அமைப்புகளின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.